இந்த பாலைவனத்துல மழை வரும்போது மட்டும் நடக்கிற விஷயத்தை கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாகிருவீங்க. நம்ம பண்ற ஒரு சில தினசரி விஷயங்கள் எந்த அளவுக்கு ஆபத்தானதுங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க பேசுறது அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறது இந்த டெக்னிக் மூலமா தெரிஞ்சுக்கலாம். லண்டன்ல ஒரு வாடகை வீடு எடுக்கிறது கூட ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது? இதே போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, நார்மலாவே எந்த ஒரு அம்மாவா இருந்தாலும் தன்னோட குழந்தைகளோட சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் போவாங்க. மனிதர்கள்ட்ட இருக்கிற இந்த எமோஷன் வெறும் மனிதர்களோட மட்டும் முடிஞ்சு போகல, ஒரு சில பூச்சிகள்கிட்ட கூட இந்த மாதிரியான எமோஷன்ஸ் பார்க்க முடியும். அண்ட் அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் லாஸ்விங் இன்செக்ட்ங்கிற இந்த ஒரு பூச்சியை எடுத்துக்கலாம். இந்த பூச்சிகள் அதுங்க விடுற முட்டையும் அதுக்கு உள்ள இருக்கிற குட்டிகளையும் பாதுகாக்கிறதுக்காக அதுங்களோட உடம்புல சுரக்கிற ஒரு விதமான லிக்விடால இந்த மாதிரியான கயிறை உருவாக்கி அதுல அந்த முட்டைகளை தொங்க விட்டுரும். இது காரணமா எந்த சின்ன சின்ன பூச்சிகளும் அதுங்களோட முட்டை வரைக்கும் ஏறி போய்கிடாது. ஒருவேளை ஏதாவது பூச்சிகள் அதுங்களோட முட்டை வரைக்கும் ஏறி போயிட்டாலும் இதுங்களோட உடம்புல இருந்து வந்த இந்த லிக்விடால உருவாக்கப்பட்ட கயிறை மத்த பூச்சிகள் தொட்டாலே இறந்து போயிருமா. ஏன்னா அந்த அளவுக்கு அது மத்த பூச்சிகளுக்கு விஷத்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்குது. நம்பர் 2, நீங்க இதுவரைக்கும் எத்தனை வகையான ஆமைகளை பார்த்திருந்தாலும் அதுங்களோட ஓடு பாக்குறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாவும் பிளைனாவும் தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு ஆமையை பார்க்க போறோம்னா அந்த ஆமையோட ஓட வச்சுதான் அதுக்கு பெயரை வச்சிருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆமையோட பேர் தான் ஸ்பைனி டர்ட்டில். அண்ட் இந்த ஆமைகள் சவுத் ஈஸ்ட் ஏசியா மாதிரியான இடங்கள்ல தான் வாழ்ந்துட்டு வருது. இந்த ஆமைகளோட ஓட சுத்தி இந்த மாதிரி முள் போன்ற அமைப்புகளோட இருக்கும். இந்த ஆமைகளோட இந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த ஆமைகளை வேட்டையாட வர உயிரினங்கள்ட்ட இருந்து அதுங்களை பாதுகாக்கும். ஆனா இப்ப மாறிக்கிட்டு இருக்கிற கிளைமேட் சேஞ்சஸ் காரணமாவும் இதுங்களோட இந்த வித்தியாசமான ஓடு காரணமா மக்கள் இதுங்களை வேட்டையாடுறதுனாலே இதுங்களோட எண்ணிக்கை ரொம்ப வேகமா குறைஞ்சுக்கிட்டே வருதாம். இது காரணமா கூடிய சீக்கிரமாவே இந்த ஆமைகளோட இனமே அழிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்பர் 3, பாலைவனனால எப்பவுமே ரொம்ப வெயிலா இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அண்ட் சில சமயங்கள்ல இந்த பாலைவனத்துல இருக்கிற வெப்பநிலை எந்த அளவுக்கு ஹையா போயிரும்னா அங்க மழை விழும்போது கூட அந்த மழை தண்ணிகள் பாலைவனத்தோட தரையில வந்து விழாம அப்படியே வர வழியில காத்துல ஆவியாகி மறுபடியும் வானத்துக்கே திரும்ப போயிருமா. அதாவது பாலைவனத்தோட நிலத்துல மழை துளிகள் வந்து சேர்றதுக்குள்ள எவாபரேட் ஆகி மறுபடியும் வானத்துக்கே போயிரும். நம்பர் 4, இந்த ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணாலே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற நபர் உங்ககிட்ட பேச விரும்புறாரா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுனாங்கன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறதுக்கான சைனா இருக்குது. ஒருவேளை நீங்க யாருக்கிட்ட அது பேசிட்டு இருக்கும்போது அந்த நபர் அவங்களுடைய கால முன்னையும் பின்னே அங்கேயும் அசைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிற கான்வர்சேஷன்ல பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் இல்லவே இல்லையா. அண்ட் அவங்க உங்ககிட்ட பேசுறதை விடவும் கிளம்பி போகிறதே பெட்டர்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ யாருக்காவது இருந்து கதை சொன்னீங்கன்னா சொல்லும்போது அவங்களோட காலையும் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. நம்பர் 5, அமெரிக்கால இருக்கிற ஒரு டவுன்ல சோலார் எனர்ஜியை யூஸ் பண்றதை தடை பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கான காரணத்தை கேட்டீங்கன்னா சிரிக்கிறதா இல்ல ஆச்சரியப்படுறதான்னு சொல்லி கன்ஃபியூஷனா இருக்கும். ஏன்னா அவங்க என்ன நம்புறாங்கன்னா ஒருவேளை அவங்க அவங்களுடைய டவுன்ல சோலார் பேனல்ஸ் மாட்டினாங்கன்னா அந்த சோலார் பேனல்ஸ் ஒரு நாள் சூரியன்ல இருக்கிற எல்லா எனர்ஜியுமே உறிஞ்சி எடுத்துருமா. மொத்தத்துல இந்த விஷயத்தை நம்புறவங்க எந்த பிளானட்ல இருந்து படிச்சுட்டு வந்திருக்காங்கிறது தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோலையும் கூட ஆவியேட்டர் கேம்ல உங்களுக்கு நடக்க போகிறது முன்னாடியே தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? அதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான் அமன்ங்கிற இவரும் அவரோட டீமும் உருவாக்கி இருக்காங்க. அதோட பிரெடிக்ஷன் படி இப்ப 1000 ரூபாயில பிளேனை பறக்க விடுறாங்க. அது இப்ப 4840 ரூபாய் ஆகிட்டு. சோ மறுபடியும் பிரெடிக்ஷன் படி பறக்க விட்டு மறுபடியும் வின் ஆகிட்டு. இந்த மாதிரி எப்பவுமே வின் பண்ணிட்டு இருந்துடலாம் சொல்லி கனவெல்லாம் கண்ட கூடாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியானது. இல்ல வின்னிங் லூசிங் ரெண்டுமே இருக்கும். சோ அதுக்கு பொறுப்பு நம்ம தான். வேலை இதுல நம்ம 2000 ஸ்டார்ட் பண்ணி அதை 8000 ஆக்கியாச்சு. அதை நம்ம ஈஸியா வித்ட்ராவலும் பண்ணிக்கலாமா. சோ ட்ரை பண்றதுக்கு முன்னாடி மறுபடியும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஜெயித்தாலும் தோத்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு நீங்க மட்டும்தான். உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பேரை சொன்னா ஃப்ரீயாவே கிடைக்கும். நம்பர் 6, ஒரு முறை இந்த ஸ்கூல்ல இருக்கிற புல்லட் ப்ரூஃப் ரூமா பாருங்க. தேவைப்படும் போது செவரோட ஒட்டி இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரை வெளியெடுத்து ஒரு புல்லட் ப்ரூஃப் ரூமாவே மாத்திரலாம். அண்ட் இந்த ரூமுக்கு உள்ள போய் நீங்க இருந்துகிட்டு உள்ள இந்த லாக் பண்றதுக்கான ஸ்ட்ராங்கான லாக்கிங் சிஸ்டமும் அவைலபிளா இருக்குது. ஆக்சுவலா இந்த மாதிரியான புல்லட் ப்ரூஃப் ரூம்களை அமெரிக்கால இருக்கிற ஸ்கூல்கள்ல தான் வைக்க தொடங்கி இருக்காங்க. இன்னும் ஒரு சில வருடங்கள்ல அங்க இருக்கிற எல்லா ஸ்கூல்கள்லயுமே இந்த ரூம்களை இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. எதுக்காக நான் யூஎஸ்ல கன்ஸ் யூஸ் பண்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்பவே மோசமா இருக்குது. அதனால அங்கெல்லாம் யாருகிட்ட கன் இருக்கும் யாரு எப்ப கன் எடுத்து போட்டு தள்ளுவாங்கங்கிறது தெரியவே தெரியாது. சோ இந்த மாதிரியான ஷூட் அவுட் சிச்சுவேஷன்கள் ஏதாவது வந்தா ஸ்டூடெண்ட்கள் இதுக்குள்ள போய் ஒளியறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ரூமை இன்ஸ்டால் பண்ணிட்டு வராங்க. நம்பர் 7, சாம்சங் கம்பெனிக்காரங்க அவங்களோட மார்க்கெட்டிங் ஒவ்வொரு நாடுகள்லயும் வேற லெவல்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இவங்க ஸ்பெயின்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான கேசல்ல அவங்களோட போனோட அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட மாட்டிட்டாங்களாம். அண்ட் அந்த கேசல் பழைய காலத்துல இருந்தே மக்களுக்கு இமோஷனலி கனெக்ட் ஆகுற ஒரு கேசலா இருக்குதான். அதனால அங்க இருக்கிற மக்கள் அந்த சாம்சங்கோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து சாம்சங் மொபைல் வாங்குறதுக்கு பதிலா அந்த கேசல வச்சிருக்கிறவங்கள பணத்துக்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லி மக்கள் திட்ட தொடங்கிட்டாங்களாம். நம்பர் 8, மோலன்ங்கிற இந்த சின்ன உயிரினம் ஆக்சுவலா ரொம்பவே அமேசிங்கான ஒரு டிக்கர்ஸா இருக்குது. அதாவது குழி தோன்றதுல எக்ஸ்பர்ட்டான உயிரினங்களா இருக்குது. இந்தியால இந்த உயிரினங்களை கொண்டு பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா இந்தியால இந்த உயிரினங்களை பாக்குறதுங்கிறது ரொம்பவே ரேர் தான். ஆனா இந்த உயிரினங்கள் எந்த இடத்துல அதிகமா இருக்குதோ அங்க இருக்கிற மக்களுக்கு ரொம்பவே ப்ராப்ளமா தான் இருக்கும். ஏன்னா இது மக்களோட வயல்கள் வீடுகளை சுத்தி எல்லாம் குழி தோண்டி போட்டுரும். அண்ட் இந்த உயிரினங்களால ஒரே நைட்ல 300 ஃபீட் வரைக்கும் குழிகளை தோண்ட முடியுமா. நம்பர் 9, 2012 ஒரு முறை வேணும்னு இந்த ஏரோப்ளேனை கொண்டு போய் கிராஷ் பண்ண வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ஃளைட்டை கொண்டு போய் கிராஷ் பண்றதுக்கான பர்பஸ் என்னன்னா இது மூலமா
மூலமா ஒரு ஏரோப்ளேன் கிராஷ்ல எந்த இடம் அதிகமா பாதிக்கப்படுது, எந்த இடம் அதிகமா சேஃபா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த டெஸ்டோட ரிசல்ட் அதிகமா பாதிக்கப்படுறவங்க ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க தான். அண்ட் அதிகமா சேஃபா இருக்கிறவங்க ஃபிளைட்டுக்கு பின்னாடி இருக்கிறவங்க தான். சோ சும்மா சேஃப்டிக்குனால ஃபிளைட் டிக்கெட்டை பின்னாடி புக் பண்ணி போகிறது நல்லது. அண்ட் அப்படியே இந்த வீடியோல உங்களால ஒரு ரியல் பிளேன் கிராஷ் எப்படி இருக்கும்ங்கறதையும் பார்க்க முடியும். நம்பர் 10, அமெரிக்காவோட ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி உண்மையாவே அவங்களோட உயிர்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியோட மதிப்பு $442 பில்லியன் இருக்குது. அண்ட் இது ஸ்போர்ட்ஸோட க்ளோத்திங் பிராண்ட் அண்ட் மத்த விஷயங்கள் சேர்க்காத கணக்கா இருக்குதாம். ஆனால் அவங்க நாட்டுல ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியோட மதிப்பு இந்த அளவுக்கு பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அமெரிக்கால இருக்கிற 1% ஆஃப் பீப்பிளுக்கு வேலை வாய்ப்புகளும் கொடுக்குதாம். அண்ட் இந்த விஷயம் ரொம்பவே பெரிய விஷயம் தான் சொல்லியாகணும். நம்பர் 11, நிலால முதல்ல கால் வச்ச நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட செருப்பு தடம் இன்னைக்கு வரைக்கும் நிலால அப்படியே தான் இருக்குதாம். ஏன்னா நிலால எந்த ஒரு விதமான அட்மாஸ்பியரும் கிடையாது, அதனால அங்க காற்றும் அடிக்காது. இதனால நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குதாம். நம்பர் 12, நம்ம இந்தியால நம்ம படிக்கிற வயசுல நம்மளோட கவனம் முழுக்க ஒண்ணு படிப்புல இருக்கும், இல்ல சரியா படிக்காம ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்தி டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அமெரிக்கால காலேஜ் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுமே பார்ட் டைம் ஜாப்க்கு போகிறது ரொம்பவே காமனான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது அங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப்களையும் பண்ணுவாங்க. இதனால அமெரிக்கால இருக்கிற மொத்த மக்கள்லயும் 8ல ஒருத்தங்களாவது கண்டிப்பா மெக்டானல்ட்ஸ்ல வேலை பார்த்திருப்பாங்களாம். நம்பர் 13, உங்களுக்கு யுனைடெட் கிங்டம் அதாவது லண்டன்ல இருக்கிற ரெண்டல் கிரைசிஸ் பத்தி தெரியுமா? வாடகைக்கு இருக்கிறதுக்கு கூட சரியான ரூம் கிடைக்காததான் ரெண்டல் கிரைசிஸ் சொல்லுவாங்க. லண்டன்ல எல்லாம் நீங்க வாடகைக்கு இருக்கிறதுக்கு குறைவான விலையில நல்ல ரூம்கள் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இங்க ஒரு 2 பெட் இருக்கிற அபார்ட்மெண்ட்டை பார்க்கிறதுக்காக ஒரே நேரத்துல 52 பேர் வந்திருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு மக்கள் வாடகைக்கு வீடுகளை தேடிட்டு சுத்திட்டு இருக்காங்கங்கறத பாருங்க. நம்பர் 14, நம்மளோட தினசரி லைஃப்ல எந்த அளவுக்கு ஆபத்தான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாகிருவீங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயங்களை கேட்டு அதை இன்னைக்கு ஸ்டாப் பண்றது ரொம்பவே நல்லது. அதுல ஒன்னாவது நம்ம எல்லாருமே ஒரு நேரத்துல கண்டிப்பா ஸ்கூல் படிச்சிருப்போம். அண்ட் இந்த ஸ்கூல் சமயங்கள்ல நமக்கு படிப்பு பெரிய சுமையா இருக்குதோ இல்ல கண்டிப்பா நம்மளோட ஸ்கூல் பேக் பெரிய சுமையா தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி குழந்தைங்க ரொம்ப சுமையான ஸ்கூல் பேக்க போடுறதே ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயமா இருக்குதா. ஏன்னா குழந்தைங்க தினமும் ரொம்ப வெயிட்டான பேக்க போட்டுட்டு போகிறனால அவங்களோட ஷோல்டர் அண்ட் ஸ்பைனல் போஸ்டர்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா. இந்த மாதிரி நான் சொல்ல நிறைய டாக்டர் சொல்றாங்க. அண்ட் இந்த விஷயத்தை கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய நியூஸ் சேனல்ஸும் கவர் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது நிறையவரோட வீட்டுக்கு புது கேஸ் சிலிண்டர் வந்தாலே அவங்க அந்த கேஸ் சிலிண்டரை செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் கிட்ட தீக்குச்சி வச்சு கொளுத்தி பாக்குறது, லைட்டரை வச்சு கொளுத்தி பாக்குறது, இந்த மாதிரி கேஸ் லீக் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ற பழக்கம் நிறைய வரைக்கும் இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாக்குறது பெரிய விபத்துல முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குதா. அதனால எப்பவுமே புது கேஸ் சிலிண்டர் கிட்ட தீயை கொளுத்தி செக் பண்ணி பார்க்காதுங்க, ஸ்மெல் பண்ணி செக் பண்ணி பாருங்க. மூணாவதா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் போன்களை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணும்போது மக்கள் பண்ற காமனான ஒரு மிஸ்டேக் என்னன்னா சில சமயங்கள்ல மொபைல சார்ஜ்ல மாட்டி வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்றதுதான். இந்த மாதிரி நீங்க பண்றனால உங்க மொபைல் பேட்டரி ஹீட் ஆகி அதோட லைஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம மொபைல சார்ஜ்ல போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணும்போது அது வெடிக்கிறதுக்கான ரிஸ்க்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி மொபைல் வெடிக்கிற சம்பவங்களே நம்ம அப்பப்ப நியூஸ்கள் எல்லாம் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அதனால மொபைல சார்ஜ்ல போட்டுக்கிட்ட யூஸ் பண்ற பழக்கத்தை விட்டுருங்க. நாலாவதா இன்னைக்கு நிறைய பேருக்கு எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிற பழக்கம் இருக்கதான் செய்யும். அண்ட் ஒரு சிலவங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் யாருக்கிட்டே அது பேசாம எல்லாம் இருந்துகிட்டவே மாட்டாங்க. அண்ட் என்ன ஒரு சிலவங்க அதிகமா பேசுறதா அவங்களோட தனித்தரமான சொல்லுவாங்க. ஆனா அளவுக்கு அதிகமா பேசுறதும் உங்களுக்கு டேஞ்சரஸான ஒரு விஷயம் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஏன்னா அதிகமா பேசுறதுனால உங்களுக்கு வோக்கல் கார்டு ஹேமரேஜ் அண்ட் கிரானுலோமா மாதிரியான டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா. அண்ட் ஒரு சில ஸ்டடிகள் மூலமா அதிகமா பேசுறதுனால நம்மளோட லைஃப் ஸ்பேன் குறையிறதாவும் சொல்லி இருக்காங்க. சோ அளவுக்கு அதிகமா பேசுறதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது நல்லதுதான். அஞ்சாவதா நம்ம டெய்லி லைஃப்ல பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன, நம்ம யூஸ் பண்ற டூத் பிரஷ் தான். ஆக்சுவலா டூத் பிரஷ் நிறைய பேர் தங்க நகையை வாங்கி வச்ச மாதிரி பல மாதங்களா ஒரே டூத் பிரஷ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்ற டூத் பிரஷ்கள் எல்லாம் மேக்ஸிமம் ஒரு 3 மாசம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டூத் பிரஷ்ல இருக்கிற கூர்மை தன்மை எல்லாமே மழுங்கி போயிடும். இது காரணமா உங்க பல்லு இடுக்குல இருக்கிற பாக்டீரியாக்கள் எல்லாமே கொஞ்சம் கூட ரிமூவ் ஆகவே ஆகாது. சோ அது உங்க பல்லுல பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால டைம்க்கு உங்களோட டூத் பிரஷ் மாத்திக்கிட்டே இருங்க. ஆறாவதா நம்ம காதுல அழுக்கு எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ற இயர் வேக்ஸ் ரிமூவர். இந்த இயர் வேக்ஸ் ரிமூவர் உங்க காதுல இருக்கிற அழுக்க சுத்தம் பண்றதுக்கு பதிலா உங்க காதை அடைச்சிரும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த இயர் வேக்ஸ் ரிமூவரை வச்சு நீங்க அழுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் அழுக்கு வெளியே வர்றதுக்கு பதிலா இன்னும் உள்ள போய் அடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி காதுக்கு உள்ள போய் அடைச்சிட்டு இருக்கிற அழுக்கையும் சிலவங்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்களோட இயர் ட்ரம் டேமேஜ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால எப்பவுமே உங்களுக்கு இயர் வேக்ஸ் ரிமூவ் பண்றதுக்கான அவசியம் இருந்ததுன்னா பக்கத்துல இருக்கிற ENT ஸ்பெஷலிஸ்ட் யாரையாவது கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோல அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே போலவே என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு ஐ பட்டன்லயும் கிடைக்கும், இப்ப ஸ்கிரீன்லயும் தெரியும். அதையும் கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கும் மறந்துடாதீங்க. நான் என்ன ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.